ஹலோ மக்களே, அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சேஃப் அண்ட் செக்யூராக இந்த தீபாவளியை கொண்டாடுங்க. அண்ட் பட்டாசு எவ்வளோ குறைவாக வெடிக்க முடியுமோ அவ்வளோ குறைவாக வெடிச்சிங்க அப்படின்னா இந்த நேச்சருக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதை மட்டும் நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி வந்து கேட்டுக்கிறோம். மற்றபடிக்கு ஸ்வீட் சாப்பிட்றது, பலகாரங்கள் செஞ்சு சாப்பிட்றது, நல்ல வாழை இலையில் நல்ல ஒரு உணவு வந்து சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி உங்களோட இஷ்டத்துக்கு எவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருந்து கொண்டாடுங்க உங்களுடைய வாழ்க்கையை அப்படிங்கிறத மட்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இன்றைய வீடியோக்கள் வந்து போகலாமா? ஆக்சுவலாக காலையிலேயே நம்மளுடைய அரோரா சிங்குலர் அவர்கள் வந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு அழுகுறாங்க, ஏன் அழுகுறாங்க அப்படிங்கிறது சுத்தமாக புரியல துஷாருக்கு. ஒரு பக்கம் வந்து குழம்பி போய் வந்து நின்றுட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் வந்து மயக்க போடாமல் அரோரா கிட்ட வந்து பேசிகிட்டே வந்து இருக்கான். என்ன ஆச்சு, ஏன் ஆச்சு, எதுக்காக அழுகுற, அப்படிலாம் நீ யோசிக்காத, இப்படியெல்லாம் யோசிக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பித்தான். ஆக்சுவலாக உண்மையாலுமே அரோரா சிங்குலர் எதுக்காக அழுதாங்க, என்ன ரீசனுக்காக அழுதாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் வீடியோக்கள் வந்து பார்க்குறீங்க, பட் லைக் போட மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கள் வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு கம்ருதீனுக்கும் ஆதிரைக்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் சண்டை நடந்துச்சு. அந்த சண்டைக்கான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அரோரா சிங்குலர் அவர்கள் தான். ரீசன் என்னென்னா, ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயத்தை வந்து, அதாவது எல்லா பொண்கள்கிட்டையும் வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதிரை அவர்கள் வந்து அரோரா சிங்குலர் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அரோரா சிங்குலர் வந்து கம்ருதீன் கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து கம்ருதீன் அவர்கள் ஆதிரை மேலே பயங்கரமாக கோவப்பட்டு, நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ யார் சோறு தான் திங்கிறியா இல்லை வேறு ஏதாவது திங்கிறியா அப்படிங்கிற மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டே வந்து இருந்துட்டு இருந்தார். ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சோலேஷன் வந்துச்சு. ஓகேங்களா, ஒரு கன்சோலேஷன் என்ன மாதிரி வந்துச்சு அப்படின்னா, அரோரா சிங்குலர் இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாத, நான் உன்னை நம்பி ஒரு விஷயத்தை வந்து சொன்னேன், அத்தனை தடவை சத்தியம் பண்ணலை, அவள் சொன்ன மாதிரியே நீ பண்ணிட்டல, அது மாதிரியே வந்து ஏற்ற மாதிரி நடந்துட்டல, ஸோ இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாத அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டாங்க. இதனை தொடர்ந்து இன்றைக்கி காலையிலே வந்து தீபாவளி செலிப்ரேஷன் அப்படின்னு சொன்னதுனால ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டுகளும் எண்ணெயெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. மைக்கெல்லாம் யாருமே போடலை, மோரார்லெஸ். ஓகேங்களா, நல்லா வெயிலில் வந்து குப்பரை படுத்துக்கிட்டு மெல்லாந்து படுத்துக்கிட்டு அப்படியே உடம்பு காய விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதில் பல பண்கள்லாம் வந்து நடந்துச்சு. ஓகேங்களா, இது ஒரு பக்கம் வந்து வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் பிக் பாஸ் அவர்கள் ஒவ்வொரு தடவையும் மயக்க போடுங்கன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை சொல்லியிருப்பாப்புல. ஒரு 8லேருந்து 10 மணிக்குள்ளரவே, ஒரு 9-9:15 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 தடவை சொல்லியிருப்பாப்புல. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கை எவனும் போட மாட்டேங்கிறான். அதில் அந்த அறவேக்காடு துஷார் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான்ல, லாஸ்ட் வீக்கில் தான் கடுமையாக விமர்சனம் பண்ணி, நீ எல்லாம் தலைவருக்கு தகுதியே இல்லாத ஆள், நீ ஒழுங்காக வந்து என்ன சொல்கிறது, நீ வந்து மைக்கே ஒழுங்காக போட மாட்டேங்கிற, அப்புறம் என்னடா தலைவர் அப்படின்னு சொல்லி தலைவர் பதவியை பிடிங்கி தள்ளினாங்க. ஆனாலும் இன்றைக்கி அத்தனை தடவை சொல்லியும் அவங்க வந்து போடவே மாட்டேங்கிறாரு துஷார். அண்ட் அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா துஷாருடைய பேரை சொல்லி, துஷார் மைக்கு போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கூட போட மாட்டேங்கிறான். ஆனால் என்ன தேய்ச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அரோரா ஒரு பக்கம் அழுதுட்டுருக்காங்க, இவங்க ஏதோ வந்து கன்சோல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படிங்கிற போது மைக்கு போடுங்கன்னு அத்தனை தடவை சொல்கிறாங்க. துஷார் மைக்கு போடுங்கன்னு சொல்கிறாங்க, மைக்கை போட்டிருக்கலாம், ஆனால் போடாமல் விட்டார். எத்தனை தடவை சொன்னாலும் உள்ள இருக்கிற கண்டஸ்டண்ட்டுங்க பிக் பாஸை மதிக்கிற மாதிரியே தெரியல. இது ஒரு பக்கம் வந்து இருக்கட்டும். இப்போ ஏன் பிக் பாஸ் அவர்கள் அவ்வளோ மும்புறமாக இருந்து துஷார் அவர்களை மைக்கு போட சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி வெரி சிம்பிள். துஷார் அவர்கள் வந்து அரோரா சிங்குலர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கன்சோல் பண்ணிட்டு இருக்காரு. அரோரா சிங்குலர் வெளியே வந்துட்டு அந்த தீபாவளி செலிப்ரேஷனுக்காக எல்லோரும் எண்ணெயெல்லாம் பூசிக்கிட்டு எல்லாமே வந்து இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பாட்டுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு அழுகுறாங்க, அங்கே உட்காந்து அழுகுறாங்க, இங்கே உட்காந்து அழுகுறாங்க. ஏம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி துஷார் வந்து பார்த்திங்கன்னா மைக் போடல. அதனால் அவங்க 2 பேருக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் நடக்குது அப்படிங்கிறதே பெருசாக தெரியல. அரோரா வந்து மைக் போட்டிருந்தாங்க, பட் அவங்க வந்து குசுன்னு தான் பேசுகிறாங்க, பெருசாக ஒன்றுமே புரியல. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆதிரை வந்து கேட்குறாங்க, என்ன நீ இது இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி நீ அழுதுட்டுருக்க, அவனுக்காகவெல்லாம் நீ அழுதுட்டுருப்பியா, அவன் அப்படி பண்ணுறான் அப்படின்றதுக்காக நீ அழுதுட்டுருப்பியா, நீ அழுதுட்டுருக்க அப்படின்னா அவன் என்ன மாதிரி நினைப்பான் உன்னை தெரியுமா, அந்த மாதிரிலாம் பண்ணாது, அவனுக்காக நீ அழ வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆதிரை வந்து அப்போ தான் ஓப்பன் அப் பண்ணுறாங்க. ஆதிரையும் வந்து பார்த்திங்கன்னா மைக் போடல. ஓகேங்களா, அரோரா மட்டும்தான் மைக் போட்டுட்ருக்காங்க. ஸோ இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா அரோரா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் நம்பி அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை பண்ணேன், நம்பி ஒரு விஷயத்தை வந்து சொன்னேன், ஆனால் அவன் எல்லார் முன்னாடி இப்படி ஒரு விஷயமா எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து வைப்பான் அப்படின்னு சொல்லி சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. வெளியே எப்படி போகுது என்ன ஆகுதுன்றதை பற்றிலாம் நான் கவலைப்படல. பட் இவன் இப்படி பண்ணிட்டானே, என்னை வந்து அதாவது நான் ஒரு ட்ரஸ்ட் அவன் மேலே வச்சுருந்தேன், அதாவது நம்பிக்கை வச்சுருந்தேன், அந்த நம்பிக்கை அவன் உடைக்கிற மாதிரி வந்து பண்ணிட்டான். ஸோ அதுதான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் என்னால் தான் துஷாருக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைவர் பதவி வந்து போச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னால் கெட்டு போனது வந்து துஷார் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் ஓப்பன் அப் பண்ணுறாங்க அரோரா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம துஷார் அவர்கள் பதில் சொன்னார், அது வேறு விஷயம்.
இதுக்கு வந்து துஷார் என்ன பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு? அதாவது என்னால் தான் துஷாருடைய பதவி போயிடுச்சு, துஷாருடைய விளையாட்டு கெடுது அப்படின்னு சொல்லி 2 பேர் சொல்கிறாங்க. ஒன்று கமருதீன், இன்னொன்று வந்து பார்வதி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரோரா சிங்க்லர் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு துஷார் என்ன பதில் சொல்லியிருப்பாரு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன தெரியுமா சொன்னார்? இங்கே பாரு, நான் விளையாடுறது எனக்கு தெரியும், நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பற்றிலாம் என்னால் யோசிக்க முடியாது. எனக்கு வந்து இந்த இடத்துல கம்ஃபர்டபுள் இருக்குது, எனக்கு வந்து இதில் ஓகேவாக இருக்குது, நான் வந்து உங்கள்கிட்ட பழகுறேன், பேசுகிறேன், செய்கிறேன், எல்லாமே ஓகே, அவ்வளோதானே தவிர அவங்க 2 பேர் சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக என்ன வந்து நான் மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொல்லி துஷார் வந்து அந்த ஸ்டாண்ட்லேயே வந்து இருக்காப்புல. இதுக்கு ஆதிரியோட பதில் நீங்கள் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க என்ன தெரியுமா நினச்சிருப்பாங்க? முட்டா பையிலே 2 பேர் வந்து சொல்கிறாங்க, என்னால் தான் இவன் வந்து கெட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி இப்போ கூட ரியலைஸ் பண்ணாமல் என் பின்னாடியே சுற்றணும் அப்படின்னு நினைக்கிறான், என்கிட்டே பேசணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நினச்சிருப்பாங்க. கண்டிப்பாக நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அவங்க. ஒன்றும் சின்ன பாப்பா கிடையாது, ஓகேங்க, பலூன் அக்கா அப்படின்றவங்க அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆள் தான் அவங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட போய் மறுபடியும் இல்லை, நான் அந்த மாதிரிலாம் நினைக்கல, இந்த மாதிரிலாம் நினைக்கல, இப்படி நினைக்கல, நீ என்கிட்ட பேசாமல் இருக்காத அப்படின்னு சொல்லி துஷார் வந்து சொல்லிட்டு இருக்கான். அட கருமமே, ஏன்டா இப்படி இருக்கிற அப்படின்ற மாதிரி வந்து இருந்துகிட்ருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, துஷாரே வந்து பார்த்திங்க அப்படின்னா வலிவினா போய் அரோராவை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காரோ, அவர் வந்து போய் அவரை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ரீசன் என்னென்னா, அரோரா சிங்க்லர் இதுக்கு முன்னாடி கூட வந்து சொல்லியிருக்காங்க, டே இல்லைடா, என்னால் தான் உனக்கு தலைவர் பதவி போட்டுச்சு, நீ வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்ற லெவலுக்கெல்லாம் பேசியிருக்காங்க. அண்டு கமருதீன் இடையில் வந்ததுக்கப்புறம் துஷாருக்கும் அரோராவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கனெக்ஷன் அப்படின்றது வந்து கொஞ்சம் தூரம் ஆகிடுச்சு, டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தாங்க. அட்லீஸ்ட் அப்பயாவது அந்த துஷார் பையன் வந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கலாம். எப்போ வந்து கமருதீன் வந்து பேசி முடிப்பாரோ அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்டு கமருதீன் பேசி முடிச்சுட்டு போகிறதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து அந்த கான்வர்சேஷனை வந்து ஆரம்பிப்பான். எனக்கு என்னமோ அரோரா மேலே தான் டவுட் இல்லை, இவன் மேலே தான் டவுட்டு. அரோரா வந்து சொல்லி கூட இவன் வந்து திரும்ப அரோரா பின்னாடி போகிறானோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்குள்ளே வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன்னா அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கான் துஷார். ஆல்ரெடி பதவி போயாச்சு, தலை அப்படிங்கிற ஒரு இது போயாச்சு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பவர் போயாச்சு, அதே மாதிரி மக்களுக்கு உங்கள் மேலே இருந்த ஹோப் வந்து போயிடுச்சு. அப்படியெல்லாம் இருக்கும்போது இல்லை அதுக்கெல்லாம் காரணமே வேறு, நான் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக உன்னை விடவெல்லாம் முடியாது, உங்கள்கிட்ட பேசாமலாம் இருக்க முடியாது, உங்கள்கிட்ட பழகாமலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அரோரா சிங்க்லர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி சுத்தமாக எனக்கு வந்து தெரியல. அந்த பொண்ணு வந்து பயங்கர நேக்காக இருக்குது, கரெக்டாக வந்து இருக்குது எனக்கு தெரிஞ்சு. எப்போ வேணாலும் துஷாரை தூக்கி வெளியே போட்டு மறுபடியும் கமருதீன் கூட கம்பைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி நிலமையில் துஷாரு, எப்பா உன் மேலே பரிதாபம் படுறதா, இல்லை உன் மேலே கோவப்படுறதா, இல்லை உன் மேலே பாவமாக பார்க்குறதா அப்படின்னு எங்களுக்கு வந்து சுத்தமாக தெரியல. ஏன்னா நாங்கள் பாவம் பார்த்தோம், பரிதாபப்பட்டோம், கர்டசியோடு உன் மேலே வந்து இருந்தோம். ஐயோ இந்த பையன் என்ன ஆக போகிறானோ அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ தான்டா புரியுது, அந்த பொண்ணு என்ன ஆக போகுதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஏன்னா நீ அந்த பொண்ணையும் விட்டு போனால் கூட நீ விட்டு போகிற மாதிரி ஐடியா இல்லை போல், ஏதோ ஒன்று பண்ணி தொலைங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஓகே காய்ஸ், இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இத்தனை தடவை மயக்க போடுங்கன்னு சொல்லியும் மறுபடியும் அதே தவறுகளை தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து செஞ்சுட்டே வந்து இருந்துகிட்ருக்காங்க. இதுக்கு வந்து தண்டனை தருவாரா அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து தெரியல நிஜமாகவே. ஆனால் தந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. பட் எல்லாருமே வந்து எண்ணெய் பூசிகிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? அந்த தலை தீபாவளிக்காக எண்ணெய் பூசுவாங்களா, அந்த எண்ணெய் வந்து பூசிகிட்டு இருக்கிறதுனால மேபி அதுக்காக வந்து எக்ஸ்கியூஸ் வந்து விடலாம். ஓகே, எண்ணெய் பூசிகிட்ருக்காங்க, மயக்க போட்டால் வந்து தண்ணி ஆகிடும், ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டாங்க அப்படின்னா அது மேலே வந்து அந்த எண்ணெய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் வேண்டாம் அப்படின்ற முடிவில் கூட வந்து இருக்கலாம். இல்லை இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பெரிய இஷ்யூவாக கூட வந்து பார்த்திங்கன்னா மாற்றலாம். பட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் கிட்ட தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது வினோத் அதுக்கப்புறம் திவாகருடைய காம்போ. திவாகர் என்னடான்னா நல்லா உட்காந்துக்கிட்டு சென்டராக உட்காந்துக்கிட்டு, அதாவது அந்த கார்டன் ஏரியா இருக்குது இல்லையா, அங்கே வந்து அவருக்கு மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டாங்க, எண்ணெயெல்லாம் போட்டு விட்டாங்க. மனுஷன் அங்கே கையை விடுறது என்ன, எங்கே கையை விடுறது என்ன அப்படின்னு சொல்லி கைகளாக விட்டுட்டுருக்காரு அங்கங்கே. ஸோ எல்லா கண்டஸ்டண்ட்டும் அவரை பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் சென்ட்ராக கார்டனில் வந்து உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்காப்புல. வினோத் வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு பெரிய பாம்பு வர்ற மாதிரி ஒரு டப்பா வந்து இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து வச்சு பாம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் ஃபன் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்பயும் தூங்கிட்டே வந்துருக்காரு நம்மளால். அடா பாவி டே அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. ஸோ உள்ளே போய் அந்த பாடி பில்டிங்கெல்லாம் வேறு, கனியக்கா வேறு இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் டே தீபாவளி, எங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஃபுட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்ருக்காங்க. இவர் போய் பாடியில் அப்படியே சிக் அப்படின்னு சொல்லி செஸ்டெல்லாம் மேலே ஏற்றி இறக்கி ஒரு மாதிரி வந்து ஃபன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் விக்கல்ஸு அதுக்கப்புறம் எஃப்ஜி இவங்கெல்லாம் வந்து கமெண்ட் அடிச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க நல்லா சுவாரஸ்யமாக வந்து இருந்தது. பட் எண்ட் ஆஃப் தி டே இந்த துஷாரை வந்து அரோரா கிட்டேருந்து காப்பாற்றுறதா இல்லை அரோராவை துஷார் கிட்டேருந்து காப்பாற்றுறதா எனக்கு சுத்தமாக புரியல.
நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, யாரை வந்து யார்கிட்ட இருந்து காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.